பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அந்த அருமையான வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், அவருடைய ஆலோசனைகள் ஆராய்ந்து முடியாதவைகள். அவருடைய ஆலோசனைகள் கடற்கரை மணலை காட்டிலும் அதிகமாய் காணப்படுகிறது. அவருடைய ஞானம் என்பது அவ்வளவு ஆழமானது. பாருங்கள், கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறிய கூடுமோ? அது எப்படியாய் காணப்படுகிறது? அவருடைய அந்தரங்க ஞானம் என்று சொல்லுவது அது வான பரியந்தமும் உயர்ந்தது, அது பாதாளத்திலும் ஆழமான அளவுக்கு அவருடைய சம்பூரணம். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒரு நாட்களும் செலவிடுவது, அவர் நமக்கு அவருடைய ஞானம் அவ்வளவு பெரிய அளவிட முடியாததா இருக்கிறது. ஆனபடியினாலே அவர் நாம் நினைக்கிறதற்கும் நாம் கேட்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். அவருடைய அன்பு அளவிட முடியாது. அந்த அன்பு சிலுவை பரியந்தமும் நமக்காக நம்முடைய சாபங்களுக்காக அவர் அந்த சிலுவையிலே தொங்கின அந்த அன்பு. பாருங்கள், சிலுவையின் அன்பை போல வேறொரு அன்பு எங்கேயுமே யாராலும் நமக்கு தர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை போல. ஆகையால் தான் கர்த்தர் சொன்ன பிரதான கற்பனை, நீ உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க வேண்டும். அந்த நேசிப்பு எப்படியாய் வருகிறது என்று சொன்னால், நாம் கர்த்தருக்குள் தாழ்மைப்படும் போது நாம் பிறரை கண்டிப்பாக நேசிக்க முடியும். இயேசுவை தரித்து கொண்டோம் என்று வெறுமையாய் அல்ல, அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறார் என்றால் அப்படியான ஒரு தெய்வத்தை நாமும் ரொம்ப ஆழமாக நாம் சிநேகிக்க வேண்டும். பாருங்கள், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் ஏதோ காரியங்களை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்து உங்களை மகிழ்வித்து உங்களை வழி நடத்த போகிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீங்க உங்க வசனத்துல, உங்க வசனம் ஒன்றுமே மாறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவாப்பா. எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தை எங்களுக்கு நிவர்த்திச்சு தாருங்க. இல்லை என்றால் அதை உண்மையாக்கி எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அனுபவிக்க கிருபை தாருங்க என்று சொல்லும் போது, நாம் அவருடைய முன்பாக தாழ்மைப்படும் போது அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.